தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக விளங்கும் விஜய் அதிக அளவில் ரசிகர்களை கொண்ட நடிகராக இருந்து வருகிறார். அவரின் திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றும் இன்றும் முன்னணி ஹீரோவாக நடித்து வருகிறார். நடிகர் விஜயின் ரசிகர் மன்றத்தினர் விஜய் மக்கள் இயக்கத்தை துவங்கி பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது, மாணவர்களுக்கு பரிசு வழங்குவது போன்ற பல உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்நிலையில் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்று அனைவரும் எதிர்பார்த்த சமயத்தில்தான் பிப்ரவரியில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்து தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரையும் அறிவித்தார். இந்நிலையில்தான் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே விஜயின் மக்கள் இயக்கத்திற்கு புசி ஆனந்த் தான் பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். தவிக தலைவர் விஜய் தனது அரசியல் பிரவேசத்தை அறிவிப்பதற்கு முன்பாகவே விஜயின் எல்லா வேலைகள் அனைத்தையும் புசி ஆனந்த் தலைமையில்தான் நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் செய்து வந்தது. பெரும்பாலான இடங்களில் நடிகர் விஜயை கூட பார்க்க முடியாமல் அங்கு இவரைதான் பார்க்க முடிந்தது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் தான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு வருகிறார். மக்கள் மத்தியில் யார் இந்த புசி ஆனந்த், இவர் எப்படி விஜயுடன் இணைந்தார் என்பது குறித்த மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரியில் 2006ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் புசி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்து வந்ததால் என் ஆனந்த் என்ற பெயருக்கு முன்பாக புசி என்பதை சேர்த்து புசி ஆனந்த் என அழைக்கப்பட்டு வருகிறார். முதலில் புதுச்சேரியில் விறகு கடை நடத்தி வந்த இவர் விஜயின் தீவிரமான ரசிகராக இருந்து வந்துள்ளார். விறகு கடை மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட், பினான்ஸ் போன்ற பல தொழில்களையும் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் தனது பகுதியில் விஜய் என்று ரசிகர் மன்றத்தை வைத்து பல திட்டங்களையும் செய்து வந்துள்ளார். இதன் மூலம் அரசியலிலும் வெற்றி கண்டுள்ளார். விஜயின் தந்தையான சந்திரசேகருடன் பழக்கம் ஏற்பட்டு அதன் பிறகு விஜய் ரசிகர் மன்றத்தின் பெயரில் செய்த நலத்திட்டங்கள் குறித்து அவரிடம் கூறுகையில் விஜயின் தந்தை புசி ஆனந்தை விஜயிடம் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து விஜய்க்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த புசி ஆனந்த் மீது விஜய்க்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விலையில்லா மருந்தகம் போன்ற பல திட்டங்களை விஜய்க்கு ஆதரவாக புசி ஆனந்த் செய்து வந்துள்ளார். தற்பொழுது விஜய் எடுத்து வைக்கும் அனைத்து செயல்களிலும் மிகவும் நெருக்கமான ஒருவராக இருந்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பணிகளையும் முன்னின்று செய்து வந்தார் ஆனந்த். கட்சியில் விஜய்க்கு அடுத்தபடியாக ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பரிச்சயமான முகமாக புசி ஆனந்த் இருந்து வருகிறார். 2011 தேர்தலில் உப்பளம் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அதே உப்பளம் தொகுதியில் 2016 தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதன் பிறகுதான் நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலராக தற்போது பதிவு வகித்து வருகிறார். இவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தவிக சார்பில் டி நகர் தொகுதியில் புசி ஆனந்த் நின்று தற்போது முன்னிலை பெற்று வருகிறார்.